பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஸ்ரீ வாஞ்சியம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள யமதர்மராஜா கோவிலில் கார்த்திகை மாத கடை ஞாயிறு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதராக எழுந்தருளி வீதிகுழா வந்து அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து குப்தகங்கை தீர்த்த குளத்தில் அஸ்திர தேவருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளத்தில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் கார்த்திகை மாத கடை ஞாயிறை ஒட்டி ஆஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து சூரிய பகவான் மணிகர்ணிகை தீர்த்த குளத்திற்கு கேடயத்தில் எழுந்தருளினார். அங்கு அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து உட்பிரகாரத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சூரிய பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். நாகை மாவட்டம் பெருமாள் தெற்கு வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரை மேளதாளங்கள் இசைக்க சிவாச்சாரியார்கள் கோயிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பெருந்திரளாக வழிபட்டனர். இதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மார்கபந்தேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடை ஞாயிறு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிம்மகுளத்தில் பக்தர்கள் நீராடி ஈரத்துணியுடன் ஆலயத்தில் படுத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் 66ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பாலக்கொம்பு ஊர்வலம் நடைபெற்றது. ஐயப்ப பக்தர்கள் பாலக்கொம்பை ஏந்தி சரண கோஷமிட்டு முக்கிய வீதிகளில் புலா வந்தனர். தொடர்ந்து நடுமலை ஆற்றில் பாலக்கொம்பை இறக்கி வைத்து வழிபட்டனர். அப்போது பெண்களும் குழந்தைகளும் ஜோதியை ஏந்தி ஊர்வலமாக வந்து வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தனர்.
பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய தீபத் திருவிழாவையொட்டி மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அன்று முதல் 11 நாட்களுக்கு ஜோதி பிழம்பாய் அண்ணாமலையார் காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து மலையில் இருந்து தீபக்குப்பரை கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பெருந்திரளான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். கோவை டவுன்ஹால் அருகே என்எச் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு மகாளியம்மன் திருக்கோயிலில் அம்மன் சிலை திடீரென கண் பிடித்ததாக தகவல் பரவதித்தை அடுத்து அப்பகுதி மக்கள் கோவிலில் திரண்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். அம்மன் சிலையில் வலது பக்க கண் திறந்திருந்ததைக் கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். தொடர்ந்து பக்தி கோஷங்கள் முழங்க அம்மனை வணங்கி வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள திருச்சேரை சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாள் திருக்கோயிலில் புதுப்பிக்கப்பட்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சாரநாத பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் தைப்பூச விழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும். இந்நிலையில் இக்கோயில் தேர் பழுதடைந்ததால் 19 லட்சம் ரூபாய் செலவில் மராமத்து பணிகள் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. தற்போது இத்தேரின் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள இரும்பாடி அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது கருடன் வானில் வட்டமடித்ததால் பக்தர்கள் பரவசமடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து பக்தி கோஷங்களுடன் சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நவத்திருப்பதி கோயில்களில் ஒன்றான இரட்டை திருப்பதி தேவர் பிரான் கோயிலில் கார்த்திகை மாத திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு உற்சவர் தேவர் பிரானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கொடியேற்றம் கோயிலை சுற்றி வலம் வந்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கடந்த 3ஆம் தேதி மலை உச்சி மீதுள்ள கொப்பரையில் மகாதீபம் ஏற்பட்டது. அன்று முதல் 10 நாட்கள் தொடர்ந்து அக்னி தீபமாய் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 10 நாட்கள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இன்று தீப கொப்பரை கீழே இறக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு தீப மை சாற்றப்பட்டது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் கடை ஞாயிறு தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று பஞ்சமூர்த்திகள் தனித்தனியே வெள்ளி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனையடுத்து அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் சூரிய புஷ்கரடியில் எழுந்தருள கடை ஞாயிறு தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் ராகவேந்திரா நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் செந்தமிழ் முறையில் சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோயிலை சுற்றி வலம் வந்தது. பின்னர் புனித நீரானது கலசம் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாநகரின் தேரடி வீதியில் உள்ள தேரடி முனீஸ்வரன் கோயிலில் பாலாலயம் சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூர்ண கிஹூதி செய்து யாகசாலையில் இருந்து கலச நீரை கொண்டு பாலாலயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முனீஸ்வரரை தரிசனம் செய்தனர். காஞ்சி மகா சுவாமிகளின் ஆராதனை விழாவை தஞ்சையில் ஸ்ரீசங்கர பக்த சபாவினர் நடத்தி வருகின்றனர். 32வது ஆண்டு ஆராதனை மகோத்சவ விழாவை முன்னிட்டு சதசண்டி ஹோமம் நடைபெற்றது. புயல் மழை காலங்களில் விவசாயம் பாதிக்கக்கூடாது என்றும் உலக நன்மை வேண்டி யாகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் மக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு மண்டல அபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக 108 சங்குகளுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட சங்குகளில் இருந்த புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தேவாதிபதிகா